நிச்சயமாக வசந்தம் ஸ்டார் மூலம் அறிமுகமான நட்சத்திரங்கள் எதிர்காலத்தில் முக்கியமான கலைஞர்களாக வருவார்கள். அதிலும் அவர்களில் எபி, சுதாஷினி இருவரும் இன்னமும் மாணவர்கள். இப்போதைக்கு நான் என்னோட BA டிகிரி எடுத்துட்டு இருக்கேன் நிறைய அகாடமி ஃபைன் ஆர்ட்ஸில். இப்போ நான் வந்து தெமாசிக் பாலியில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். அப்ளைட் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சுட்டு இருக்கேன். இருவருக்குமே இசைத்துறையில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவு இருக்கு. ஒரு ஆல்பம் செய்யலான்னு இருக்கிறேன். ஸோ தற்போதைக்கு நான் வந்து அதில் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். ஒரு பாட்டாக செஞ்சு அந்த பாட்டை எல்லாம் ஒரு கம்பைலேஷனாக செஞ்சு ஒரு ஆல்பம் செய்யலான்னு ஒரு உத்தேசம், ஒரு பிளான் இருக்கு. இப்போது நட்சத்திரங்களாக மின்னும் இவர்களை அறிமுகப்படுத்தியது வசந்தம் ஸ்டார் போட்டிதான். நூற்றுக்கணக்கான மற்ற இளையர்களைப் போல்தான் எபியும் போட்டிக்கு வந்தார். வசந்த் வந்தப்போ நான் 19 வயசு எனக்கு. ஸோ எனக்கு Year 2 இன் NAFA டிப்ளமா செஞ்சுருந்தேன் 2வது வருஷம். இட் வாஸ் அ சாட்டர்டே சனிக்கிழமை ஆடிஷனுக்கு வந்தேன். ஸோ ஆடிஷன்ஸுக்கு வந்தபோது ஐ திங்க் நான் வந்தபோது QA இல்லை, எல்லாரும் முன்னாடியே வந்துட்டு உள்ளார போயிட்டாங்க. ஸோ எனக்கு முன்னாடி போனவங்க அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த ஜட்ஜஸ் கமெண்ட்ஸும் கொஞ்சம் ஹாஷாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு போய் பாடுறதுக்கு. நான் போய் பாடினேன், ஜட்ஜஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு. வாழ்நாளே மாமூலா நீ போடு நியூரோலா லைஃப் என்னன்னா படிக்கும் ஹை ஸ்கூலா. பாட்டு போட்டிக்கு வருவதற்கு முன்பே எபி நாடகத்துறையில் ஆர்வம் கொண்டவர். நாடகங்களிலும் அவருக்கு வாய்ப்புகள் வருகின்றன. அவங்க என்ன எக்ஸாம்க்கா போறாங்க? பல்லூன் கிட்ட பேச தான போறாங்க. இதுக்கு போய் அதானே I know it's not going to be easy but I got to try. ஏன்னா நமக்கு இன்னும் 2 நாள் மட்டும் தான் இருக்கு. எங்க நம்மளோட ஹாஸ்பிட்டல் விரும்பிய காணோம்? மாணவி சுதாஷினி இசைத்துறையில் இன்னமும் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை என்றாலும் உள்ளூர் இசைத்துறையில் பங்காற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர். வர உள்ளூர் பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான இசையோட இருக்கு. அது மட்டும் எல்லாமே இப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிகமா ஆதரவு கொடுக்குறாங்க. அப்பலேருந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ள லோக்கல் சாங்ஸ், லோக்கல் காம்போசிஷன்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து இன்னும் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து லைக் பண்றாங்க. ஸோ அது வழியா பாத்தீங்கன்னா இப்போ புது திறமைகளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இசைத்துறையில் இதுபோல் ஈடுபடுவோரில் பலர் எபி, சுதாஷினி போலவே மாணவர்கள். எது முக்கியம், பாட்டா படிப்பா? சிங்கப்பூர்ல நீங்க வாழும்போது நம்மளுக்கு அந்த இந்த எக்கானமில வந்து வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வந்து ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க உங்க டைம் வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணணும். ஃபுல் டைம் எடுக்கிறது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு, எவ்வளவு தூரம் நீங்க போக போறீங்கன்னு பொறுத்து இருக்கு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இப்போ உள்ள மாணவர்கள் உங்களுடைய கரியர்லயோ படிப்புலயோ நீங்க வந்து கவனம் செலுத்தினா யூ கேன் பி ஆல் ரவுண்டர்.